Hi everyone. Yes, பசங்களா everyone. Yeah, I have come. Okay. Yes, எல்லாரும் present இருக்கீங்களா? Very good ரா பசங்களா. Yeah everyone. So எத்தனை பேர் இன்னைக்கு மார்னிங் classes வந்துட்டு you have done your test well? எல்லாருமே டெஸ்ட் எழுதுனேன்னு சொன்னீங்க. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே உங்களோட டெஸ்ட்டை பயங்கர சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாடா பசங்களா? எஸ். ஸோ ஓகே மேம், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட் இஸ் அ நியூ சாப்டர். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபோர்த் சாப்டர், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. எஸ், எனக்கு ட்ரிக்னாமெட்ரினா அலர்ஜி. யா, எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ண பார்க்கலாம் மேம்? எனக்கு ட்ரிக்னாமெட்ரியே பிடிக்காது, அது என்னமோ தெரியல மேம், அந்த பேரை பார்த்தாலே வந்துட்டு பயமா இருக்கு. ஸோ நம்மளோட மூவிஸ்ல இருந்து மேக்ஸ் அப்படின்னாலே ட்ரிக்னாமெட்ரியை பார்த்தா பயங்கரமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப பயமுறுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மூளையும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருக்கு இந்த சாப்டரை பார்க்கும்போது. எஸ், ஒன்லி ஒன்னா? ஸோ ஒன்லி நியூப்டிங்கிறவங்க மட்டும்தானா? வேற யாரும் கிடையாதா? ட்ரிக்னாமெட்ரி எனக்கு பயம்லாம் இல்லை மேம், இந்த சப்பை வாட்டர் சால்ட் வாட்டர் அந்த மாதிரி யாடா பசங்களா? எஸ் எவ்ரிவன். ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கடுப்பா இருக்கும்ல? எஸ். ஆனா இன்வர்ஸ் ஈஸி. எஸ் அஃப்கோர்ஸ், ஆனா இன்வர்ஸ் ஈஸி. ஆனாலும் நம்மளுக்கு லைக் வாட் இஸ் இட், ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட சில பேசிக்ஸ் தெரியாம இன்வர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. சரிடா பசங்களா? ஸோ பேசிக் பார்க்கலாமா? எஸ், எத்தனை பேர்? ஓகே, எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். எல்லாம் லைக் பண்ற ஸ்மாஷ் பண்ணுங்க, லைக் பண்ற ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, எத்தனை பேத்துக்குடா பசங்களா சைன் ஃபங்க்ஷன் தெரியும்? மேம், சைன் ஃபங்க்ஷன் எப்படி வந்துட்டு டிரா பண்ணணும்னு எனக்கு தெரியாது. யா பசங்களா எவ்ரிவேர். ஸோ சைன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி டிரா பண்ணணும்னு தெரியவே தெரியாது. ஹூ ஆர் தேம்? ஸோ சைன் ஃபங்க்ஷன் எனக்கு வரைய தெரியாது மேம். எஸ் எவ்ரிவேர். ஓகே, ஸோ நிறைய பேத்துக்கு கிராஃப்ல சைன் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியாது. கரெக்டாடா பசங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேமா? எஸ், ஒன் செக். Yes, done. So this is our sin x function. யா பசங்களா, எல்லாத்துக்கும் தெரியுதா? மேம் இது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளைஞ்சு வளைஞ்சு போகுதே, இதுதான் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுதுல்ல, இதுக்கு பேர் தான் sin x கிராஃப் பசங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிராஃபோட ஒரு பேசிக்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த பேசிக்ஸில் தான் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி நம்மளுக்கு ஆரம்பிக்குது. சரிடா பசங்களா எவ்ரிவன்? ஸோ இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிறாங்கல்ல, இந்த ஆளுக்கு பேர் தான் சைன் ஃபங்க்ஷன். ஸோ சைன் ஃபங்க்ஷன் கிராஃப் தான் இருக்கிறதுலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் கிராஃபு, வரையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம இதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆமா ரைட் பசங்களா? சின்ன வயசுலேருந்து ஒரு டயக்ராம் நம்ம அதிகமாக வரைகிறது இந்த வளைஞ்சு போடுற டயக்ராம் தான். நம்ம மலையாக இருந்தாலும் சரி இப்படி தான் வளைஞ்சு போடுவோம், ஆறாக இருந்தாலும் சரி இப்படி தான், ரிவராக இருந்தாலும் இப்படி தான் வரைவோம். கரெக்டாடா பசங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ண ரைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம ட்ரா பண்ணலாம். சரிங்களா? இந்த டிராயிங் வச்சு உங்களுக்கு சில ஃபேக்டர்ஸை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மூவ் ஆன் ஆகிறேன். ஓகேவாடா பசங்களா? 1 and -1. ஸோ எஸ் எவ்ரிவன், ஐ எம் லேட். நான் லேட் இல்லைடா பசங்களா. ஸோ அப் டு 8:30 ஹாவ் சம் கிளாஸஸ். ஸோ அந்த கிளாஸ் முடிச்சுட்டு தான் நான் இங்கே வர முடியும். ஸோ அது இன்னும் டைமிங் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டோம். சரிடா பசங்களா? அஃப்கோர்ஸ். ஓகே பசங்களா, இதுதான் சைன் எக்ஸ் கிராஃப். இதில் கிளாரிட்டி இருக்குல்லடா பசங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா மேம், நீங்கள் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்களேன், இதோட பேஸ் இது ஒரு வேல்யூக்கு மேலே போகவே போகாது. யாரா பசங்க, அது என்ன வேல்யூ? நல்லா பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ஒரு லெவலுக்கு மேலே போகவே போகாது. அந்த லெவல் என்ன? எஸ் எவ்ரிவன், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லெவலுக்கு மேலே இது ரீச்சே ஆகாது. ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இது மேலே போகாமல் ஒரு கட்டம் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா திஸ் ஒன். கரெக்டா? எஸ். அப்போ 1க்கு மேலே இவங்களுக்கு வேல்யூ கிடையாது. ரைட்? அண்ட் அதே மாதிரி 1க்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேல்யூ கிடையாது. ஓகேவோட பசங்களா?
அஃப்கோர்ஸ் பிரியதர்ஷினி யூ கேன். சரிடா பசங்களா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லடா பசங்களா. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சைன் எக்ஸோட ரேஞ்ச், சைன் எக்ஸோட ரேஞ்ச் என்னடா அர்த்தம் பசங்களா? -1 to 1. சைன் எக்ஸோட ரேஞ்ச் என்னது? -1 to 1. அப்படின்னா நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இன்வர்ஸ் அப்படின்னு போடுவோம்ல. இந்த இன்வர்ஸ் என்ன மேம்? இந்த இன்வர்ஸோட ஆன்சர் என்னன்னா, சைன் எக்ஸோட ஆன்சர், சைன் எக்ஸுக்கு என்னென்னலாம் ஆன்சர் வரும்? வரும்னா -1 to 1 யார் வேணா ஆன்சரா வருவாங்க. அந்த ஆன்சர்ஸ் மட்டும்தான் சைனுக்கு பக்கத்துல போட முடியும். சரிடா பசங்களா? அப்போ டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் என்னது? சேம் -1 to 1. ஓகேங்களா? சைனோட ரேஞ்ச் -1 to 1னா டொமைன் சைன் இன்வர்ஸுக்கு பக்கத்துல போடுற ஒரு ரியல் நம்பர் -1க்கும் 1க்கும் நடுவுல இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும், இல்லைன்னா வராது. ஓகேவாடா பசங்களா? எஸ், இல்லைன்னா நம்மளுக்கு சைன் இன்வர்ஸுக்கு ஆன்சரே கிடையாது. ஓகே, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சைன் யாருக்குமா -1? எஸ் எவ்ரிவன், சைன் யாருக்குமா -1ன்னு கேட்டிங்கன்னா, நான் இதை ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணி காட்டுறேன். இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ π, இதோட வேல்யூ 2π, இதோட வேல்யூ 3π அண்ட் இதோட வேல்யூ 4π. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதே மாதிரி இப்படியும் கிராஃப் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். சரிடா பசங்களா? அப்போ இவங்களோட வேல்யூ நம்மளுக்கு என்ன மாமன்னு கேட்டிங்கன்னா -π, இவங்களோட வேல்யூ -2π. ஓகே, எஸ் பசங்களா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்க. ஒரு கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸை எங்க கட் பண்றாங்களோ அவங்களோட வேல்யூ 0. கரெக்டா? நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எங்க கட் பண்ணியிருக்காங்க? எஸ் எவ்ரிவன், எக்ஸ் ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க? நம்மளுக்கு இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு கட் ஆகுது which means பையோட மல்டிபிள்ஸ். கரெக்டா? மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, அது யாரா வேணா இருக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, அப்ப சைன் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, பையோட மல்டிபிள்ஸ் எல்லா இடத்துலயும் இவங்க 0. ரைட் பசங்களா? ஓகே, இப்போ அடுத்தது செக் பண்ணுங்க. சோ இது என்ன மேம்? ஓகே, யூ வாண்ட் tan இன்வர்ஸ்? அஃப்கோர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பசங்களா. இதோட வேல்யூ என்ன மேம்னு கேட்டிங்கன்னா π/2. பீக் வேல்யூ எப்பவுமே பீக் தெரிஞ்சுக்கோ, π/2. இதோட பல்லம் வேல்யூ எதுன்னு கேட்டிங்கன்னா 3π/2. இதோட வேல்யூ என்னது? 5π/2. இதோட வேல்யூ என்னது? 6π/2. சரிடா பசங்களா? இதோட வேல்யூ என்னது? -π/2. இதோட வேல்யூ என்னது? -3π/2. ஸோ இப்போ யோசிச்சு சொல்லுங்க, எந்த இடத்துல நம்மளுக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு? π/2ங்கிற இடத்துல நம்மளுக்கு 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. கரெக்டாடா பசங்களா? ஸோ π/2ங்கிற இடத்துல we get n 7π/2. சாரி எஸ் 7π/2. சாரி நவே. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா π/2ஓட மல்டிபிள்ஸ்ல 1 கிடைக்கும். ஆனா அதுலயுமே டிஃப்ரெண்ட் இருக்கு. எந்த மல்டிபிள்ஸ்க்குலாம் 1 கிடைக்குதுன்னு பாருங்க. 1, 5, நெக்ஸ்ட் 9 கிடைக்கும், நெக்ஸ்ட் 13 கிடைக்கும். கரெக்டாடா பசங்களா? அதாவது π/2, 5π/2, நெக்ஸ்ட் 9π/2, நெக்ஸ்ட் 13π/2. இவங்க எல்லாத்துக்குமே தான் 1 கிடைக்குது. கரெக்டா? இவங்களோட சீரீஸ் என்னன்னு பாருங்களேன். ஸோ இது வந்து 1, 5, 9, 13 இது எல்லாமே ஒரு ஏபி சீரீஸ். அப்போ இதோட ஜென்ரல் டேர்ம் என்னன்னு வரும்னு கேட்டிங்கன்னா 4n - 1, 4n + 1 π/2. n-க்கு 0 போட்டிங்கன்னா 1 கிடைக்கும், n-க்கு 2 போட்டிங்கன்னா next n-க்கு 2 போட்டிங்கன்னா what will happen? 8, 8 + 1 5 π/2. next yeah whatever. ரைட்டா பசங்களா? இதோட ஜெனரல் டேர்ம், write the general term for this is an AP series. இது ஒரு AP series. கரெக்டா? A ஓட வேல்யூ 1 and 4, D ஓட வேல்யூ 4. so what will be your term? general term என்ன வந்திருக்கும்? 1 + n - 1 into 4, which means 1 + 4n - 4. So 4n - 3 π/2. ஓகேவாடா பசங்களா? ஸோ 4n - 3 π/2ங்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்ன வரும்? 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி 4n + 3ங்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு -1ங்கிற ஆன்சர் கிடைச்சிரும்.
சரிடா பசங்களா? ஸோ இதுலேருந்து என்ன மேம் கதை சொல்ல வரீங்க அப்படின்னா, எஸ். ஸோ உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சைனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோட வேல்யூ -1 to 1 மட்டும் தான் இருக்கணும். கரெக்டா? -1லேருந்து 1க்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் தான் நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். கரெக்டா? ஓகே. அப்போ சைன் எந்த இடத்துல சைன் யாருக்கு -1 அப்படிங்கிற ஆன்சர் கொடுக்கும்னா -π/2க்கு -1ங்கிற ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி சைன் π/2க்கு 1ங்கிற ஆன்சர் தரும். which means sin inverse of -1 ஓட வேல்யூ -π/2, sin inverse of 1 ஓட வேல்யூ π/2. அப்படின்னா sin inverse ஓட ஆன்சர், sin inverse ஓட ரேஞ்ச், இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்டா பசங்களா? -1 π/2க்கும் π/2க்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கணும். உன்னோட ஆங்கிள் சைன் இன்வர்ஸ் அப்படின்னாலே ஆங்கிள் தான் ஆன்சரா வருவாங்க. ஆனா அந்த ஆன்சர்ஸ் நம்மளுக்கு 90 to 90 இருக்கணும். சரியா பசங்களா? π/2னா 90 அப்படின்னு அர்த்தம். 90க்கும் நடுவுல தான் இருக்கணும். காட் இட் எவ்ரிவன்? நடுவுல வரலன்னா வர வைக்கணும். சரியா பசங்களா? எஸ். அஃப்கோர்ஸ் நம்ம சேனல் நம்மளோட ஆன்லைன் கோர்சஸ் மட்டும் இல்லை, நம்ம வேதாந்தோல ஆஃப்லைன் கோர்சஸும் இருக்கு. ஸோ அந்த ஆஃப்லைன் கோர்சஸ் மற்ற கோச்சிங் சென்டர்ஸோட டிஃப்ரெண்ட் தான். எப்படிலாம் டிஃப்ரெண்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டீச் பண்ணுறவங்க எல்லாருமே டாப் டீச்சர்ஸ் ஃபார் நீட் அண்ட் ஜேஇ ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ். சரிங்களா? இது போதாதுன்னு உங்களுக்கு ஒரு அகாடமிக் மென்டார் இருப்பாங்க. அந்த மென்டார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி நம்ம படிக்கிற மாதிரி எல்லா சப்ஜெக்டும் படிப்பாங்க, அதே மாதிரி இந்த அகாடமிக் மென்டாரும் எல்லா சப்ஜெக்டோட வெல் வெஸ்டாக இருப்பாங்க. அண்ட் 24/7 யூ வில் ஹாவ் அ டவுட் செக்ஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ தட் நீ எப்போ படிக்கணும்னு நினைக்கிறியோ படிக்கலாம், படித்தா மட்டும் போதும். கரெக்டா? எஸ். அது போதாதுன்னு கிளாஸில் இன்ட்ராக்டிவாக பண்ணுறதுக்காக ஹைடெக் கிளிக்கர்ஸ் இருக்குது. இந்த கிளிக்கர்ஸ் எல்லாமே லைக் நம்மளை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும், நம்மளோட ரேங்கை பில்ட் பண்ண. ஸோ சீட்ஸ் இப்போ ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் நீட் ஜேஇ படிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம், புக்கை விசிட் கொடுத்து பார்க்கலாம். சரிடா பசங்களா? அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு இன்னைக்கு எக்ஸசைஸ் சம்ஸும் டீச் பண்ணுவேன். ஓகே எவ்ரிவன்? யா. ஸோ மேம் இப்போ இதுக்கு என்ன மேம் கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைன் இன்வர்ஸ்னா என்ன மேம் தமிழில் சொல்லுங்களேன் அப்படின்னா, கொடுத்துருக்க பக்கத்தில் இருக்கிற நம்பர். சரியா? பக்கத்தில் இருக்கிற நம்பர். ஓகேவா? பக்கத்தில் இருக்கிற நம்பர் சைனோட எந்த ஆங்கிளுக்கு ஆன்சராக வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஓகேவாடா பசங்களா? சைனோட எந்த ஆங்கிளுக்கு -1/2 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். யா பசங்களா? அதை நம்ம கெஸ் பண்ணிட்டா போதும். தட் வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ். சரிடா பசங்களா? ஓகே மேம், சைன் எதுக்கு -1/2 வரும்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஐ ரியலி டோன்ட் நோ, -1/2 எனக்கு எப்போ வரும்னு தெரியாது மேம்? யா பசங்களா? எவ்ரிவன், எனக்கு -1/2 எப்போ வரும்னு சத்தியமா தெரியாது. ஆனா 1/2 தெரியுமா? ஓகே, எல்லாத்துக்குமே சைன் டேபிள் தெரியும்ல பசங்களா? எவ்ரிவன் நோ சைன் டேபிள், ரைட்? யா. ஸோ சைன் டேபிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? எங்க மேம் படிச்சிருக்கோம்? சைன் 0 0, இது வந்து 1/2 அண்ட் இது வந்து 1/√2, இதோட வேல்யூ √3/2, இதோட வேல்யூ 1. சரிடா பசங்களா? which means அப்போ என்ன அர்த்தம்? சைன் 30க்கு தான் 1/2 அப்படின்னு கிடைக்கும். சரிடா பசங்களா? சைன் 30க்கு 1/2ன்னு கிடைக்கும். ஆனால் நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது -1/2. ஓகேவா? அப்போ 30 கிடையாது, தட் இட் இஸ் நாட் அ 30. அப்போ என்ன பண்ணால் -1/2 கிடைக்கும்? சரிடா பசங்களா? அப்போ என்ன பண்ணால் -1/2 கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸுக்கு போகணும். சரிடா பசங்களா? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸை திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ யூ நோ தட். ஓகேவா? இது 30, இவனோட வேல்யூ சைன் 30யோட வேல்யூ 1/2. சரிங்களா? இதுவே -1/2ன்னு வேணும். ஓகேவா? -1/2ன்னு வேணும். அப்போ என்ன பண்ணா -1/2 வரும்? எல்லாரும் இந்த ஒரு ரைம்ஸ் கேட்டிருக்கீங்களா? ஆல் சைன் டீ கப்ஸ். யா எவ்ரிவன்? ஆல் சைன் டீ கப்ஸ், which means என்னடா அர்த்தம் பசங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஆல் சைன் டீ கப்ஸ் அப்படின்னா மேம் ஒரு ஆங்கிள், இப்போ ஒரு ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா, எஸ், ஒரு ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு சைனா இருக்கட்டும், காஸா இருக்கட்டும், டானா இருக்கட்டும், எனிதிங், அந்த
நம்மளோட ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் மேம் வரும். இதுவே ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு சைனா இருக்கட்டும், கொசைனா இருக்கட்டும், கொசிகட்டா இருக்கட்டும், அவங்க மட்டும்தான் பாசிட்டிவ். மற்றவங்க எல்லாருமே நெகட்டிவ். மற்றவங்க எல்லாருமே எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். சரிடா பசங்களா? அண்ட் எஸ், ஒருத்தங்க tan டீனா tan angles மட்டும்தான் தேர்ட் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், மற்றது எல்லாருமே நெகட்டிவ். அண்ட் கொசைன் காஸ் மட்டும்தான் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல பாசிட்டிவ், மற்றவங்க எல்லாருமே நெகட்டிவ். சரிடா பசங்களா? எஸ். இப்போ நாம பார்க்கறது ஃபுல்லி ஃபோக்கஸ்டு யாரு? இப்போ நீங்க யாரை மட்டும் தான் ஃபுல்லி ஃபோக்கஸ்டா பாக்குறீங்க? சைனை மட்டும்தான். ஓகேவா? இப்போ சைன் ரெண்டு இடத்துல பாசிட்டிவ். ஒன்னு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இன்னொன்னு செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? அப்போ உன்னோட ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயோ செகண்ட் குவாட்ரண்ட்லயோ இருந்திருந்தா -1/2 அப்படின்னு வந்திருக்காது. கரெக்டா? யாரா பசங்களா? உன்னோட ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயோ செகண்ட் குவாட்ரண்ட்லயோ இருந்திருந்தா -1/2ன்னு வந்திருக்காது. அப்ப எந்த ரெண்டு குவாட்ரண்ட்ல இருந்தா -1/2ன்னு வந்திருக்கும் பசங்களா? எவ்ரிவன், எந்த ரெண்டு குவாட்ரண்ட்ல ஒன்று இருக்கும்? ஒன்று இந்த குவாட்ரண்ட்ல இருந்திருக்கணும், இல்லைன்னா இந்த குவாட்ரண்ட்ல இருந்திருக்கணும். கரெக்டா? ஏன்னா இந்த ரெண்டு குவாட்ரண்ட்ல மட்டும்தான் சைன் நெகட்டிவா இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவாடா பசங்களா? இப்போ திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ரைட்டா? இப்போ திருப்பி பாருங்க. தேர்ட் குவாட்ரண்ட்ல வரணும் அப்படின்னா அந்த ஆங்கிள் பார்க்க எப்படி இருக்கும்? யாடா பசங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்ல ஒருத்தங்க வரணும் அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட் எப்படி வந்திருக்கும்? இங்கிருந்து தான் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் ஆங்கிளை மெஷர் பண்ணுவோம். அப்ப இங்கிருந்து பார்க்கும் போதே 180 கவர் ஆயிடுச்சு. கரெக்டா? இது எவ்வளோ? 180 டிகிரி. 180 டிகிரின்னா என்னது? பை. ஓகேவா? பை டிகிரி ஆல்ரெடி வந்துருச்சு. அது கூட சம் தீட்டாவா இருந்திருக்கும். கரெக்டா பசங்களா? அப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல ஒரு ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆங்கிள் பை பிளஸ் தீட்டாவா இருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய சுத்து தேவையில்லை. ஓகேவா? இவ்வளோ பெரிய சுத்து தேவையில்லை. சிம்பிளா ஒரு சுத்து சுத்திக்கலாம். எப்படி மேம்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்திடலாம். கரெக்டா பசங்களா? ஸோ இப்படி நீ இவ்வளோ பெரிய சுத்துறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் டைரக்ஷன்ல சுத்திடலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து தீட்டா அப்படின்னு இருக்குன்னா இப்படி ரிவர்ஸ்ல சுத்துனீங்க அப்படின்னா அது மைனஸ் தீட்டா. ஓகேவாடா பசங்களா? அது மைனஸ் தீட்டா. எஸ். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் எந்த ஆங்கிளை யூஸ் பண்ணிட்டோம்? பை பிளஸ் தீட்டா யூஸ் பண்ணுமா இல்ல மைனஸ் தீட்டா யூஸ் பண்ணட்டுமா? ரைட்டா பசங்களா? உன்னோட ஆங்கிள் பை பிளஸ் தீட்டான்னு இருக்கணுமா இல்ல மைனஸ் தீட்டான்னு இருக்கணுமா? யூ ஜஸ்ட் பிஹேவ் இட். ஓகே, ஷார்ட்டா சொல்லணுமா? நோ ப்ராப்ளம் பசங்களா. எஸ். ஸ்டே பசங்களா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனோட எந்த ஆங்கிளுக்கு ஆன்சர் -1/2 அப்படின்னு வரும்னு கேட்டேன். ஓகேவா? நம்மளுக்கு 1/2 எங்க வரும்னு தெரியும், தட் இஸ் 30. ஓகேவா? அப்போ -1/2 எப்போ வரும் அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் தெரியணும். ஆல் சைன் டி கப்ஸ் விச் மீன்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் இருந்தா மட்டும்தான் சைன் பாசிட்டிவ் நெகட்டிவா வரும். ஸோ பாசிட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட்ல வரணும்னா பை பிளஸ் தீட்டா, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரணும்னா மைனஸ் தீட்டாவா அந்த ஆங்கிள் இருப்பாங்க. கரெக்டா பசங்களா? இவங்க ரெண்டு பேத்துல யாரை யூஸ் பண்ணா ஓகே, ஐ ஹவ் மென்ஷன் தட் சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -π/2 to π/2க்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? -90க்கும் 90க்கும் நடுவில் தான் இருக்கணும். சரியா? இப்போ 180 பிளஸ் தீட்டாவை யூஸ் பண்ணீங்கன்னா 180 அபோவ் 90 இந்த ரேஞ்சுக்குள்ள இவன் வரமாட்டான். அப்போ யார் மட்டும் தான் ரேஞ்சுக்குள்ள இருப்பாங்க? மைனஸ் தீட்டா தான் ரேஞ்சுக்குள்ள இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 ஆன்சர் என்ன மேம்னு கேட்டீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 ஆன்சர் என்னது? மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப், ஆக்சுவலி இவங்க யாருக்குடா பசங்களா ஆன்சர்? ஸோ இது எந்த ஆங்கிளுக்கு வரும்? π/6க்கு வரும். கரெக்டா? 30னா π/6, π/6, π/4, π/3. அப்போ இவங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா சைன் ஆஃப் -π/6க்கு தான் நம்மளுக்கு 1/2 வரும். ஸோ சைன் கேன்சல் ஆயிரும். -π/6 பிலாங்ஸ் டு -π/2 to π/2. அவ்வளோதானே பசங்களா?
your answer. Got it? அப்ப sin inverse யாருக்கு நெகட்டிவா இருப்பாங்க? fourth quadrant யூஸ் பண்ணிக்கோ. So sin inverse of minus thetaவை minus sin inverse of theta ன்னு எழுதிக்கலாம். ஓகே வாடா பசங்களா? So simple. Yes. ரொம்ப சிம்பிள் தான், ஆனா உனக்கு புரியணும் அவ்வளவுதான். ஓகேவா? ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சைன் இன்வர்ஸுக்கு பக்கத்துல ஒரு நம்பர் தான் வரும். அந்த ஒரு ரியல் நம்பர் யாருக்குள்ளதான் இருக்கணும்? டொமைன் செக் பண்ணு. சைன் இன்வர்ஸோட டொமைன் என்ன சொன்ன பசங்களா? டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ். வாட் இஸ் டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ்? இட் இஸ் -1 to 1. கரெக்டா பசங்களா? -1 to 1. இதுல 2வே வராது. அப்ப sin inverse of 2 does not exist. அப்படின்னு ஒரு நம்பரே இல்ல. It does not exist. ஓகேவா? எஸ். இது புரியலையா? யார் ராகுல்? லைக் ஒன்னும் இல்லடா பசங்களா. சி sin 1/2 யாருக்கு வரும்னா 30க்கு வரும். சரியா? அப்போ -1/2 யாருக்கு வரும்னா -30க்கு வரும். அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதா? ஸோ இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -2ங்கிறது யாரோட ஆன்சரா இருப்பாங்க? -30 இருப்பாங்க சைன் இன்வர்ஸ் இருக்கு. ஓகே, எஸ் எவ்ரிவன். ஸோ இப்போ இதுக்கு சொல்லுங்க பசங்களா, சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1/√2ன்னு கிடைக்கும்? கொஞ்சம் பெருசா எழுதுவா. எஸ் அஃப்கோர்ஸ் டா பசங்களா. சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1/√2ங்கிற ஆன்சர் கிடைக்கும்? Everyone, what is the angle? You will get sin inverse of 1/√2. Pi/4? Yes. 45க்கு தான் root correct. Pi/4 which means 45. Pi/4க்கு தான் 1/√2ன்னு கிடைக்கும். இது -1 Pi/2க்கும் Pi/2க்கும் நடுவுல இருக்கா? நடுவுல இருந்தா மட்டும்தான் இது ஆன்சர். இல்லைன்னா இவங்க ஆன்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க நடுவுல வந்தா மட்டும்தான் ஆன்சர், இல்லைன்னா திஸ் இஸ் நாட் அ ஆன்சர். எவ்ரிவன்? யா. ஸோ Pi/4 பிலாங்ஸ் டு -Pi/2 to Pi/2. கிரேட்ரா பசங்களா. ஓகே மேம், இது என்ன மேம் பண்ணும்? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, when you're பசங்களா. ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ இங்க சைனும் கேன்சல் ஆகும். சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகி நடுவில் இருக்கிறவங்க மட்டும் உனக்கு ஆன்சரா கிடைக்கும். சரியா? ஆனா அது எப்போ மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னா, இங்க இருக்க ஆங்கிள் -90க்கும் 90க்கும் நடுவுல இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள். இல்லைன்னா அவங்களுக்கு 90க்கும் நடுவுல வர வைக்கணும். வர வச்சு அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிக்கணும். ஓகேவாடா பசங்களா? எஸ். இதுக்கு கேன்சல் ஆகுமா? தட் இஸ் மை கொஸ்டின். ஓகேவா? இதுல ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஆங்கிள் ஆன்சரா போட்டுடலாமா பசங்களா? ஸோ டிஸ்கஸ் அண்ட் சி, ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சரா போட்டுடலாம். ஒய்? ஸோ -Pi/3ங்கிறவங்கள ஆன்சரா நான் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த -Pi/3 -Pi/2க்கும் Pi/2க்கும் நடுவுல தான் வருது. ஸோ ஐ கேன் கேன்சல் இட் ஸ்ட்ரெயிட்லி. அப்போ சைனும் சைன் இன்வர்ஸும் ஸ்ட்ரெயிட்டா கேன்சல் ஆயிரும். சரிடா பசங்களா? நடுவில் இருக்கிற ஆங்கிள் உங்களுக்கு ஆன்சரா மாறிடுவாங்க. ஓகே எவ்ரிவன்? எஸ். ஸோ ஏன் இது Pi/2க்கும் Pi/2க்கும் நடுவில் இருக்கிறனால திஸ் இஸ் பாசிபிள். அப்ப நான் இந்த கேஸுக்கு வாட் அபவுட் திஸ் கேஸ்? எஸ் அஃப்கோர்ஸ் -Pi/3 போடலாம். சரிடா பசங்களா? வாட் அபவுட் திஸ் கேஸ்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin of 5π/6. சரிடா பசங்களா? நல்லா கெஸ் பண்ணி சொல்லு. 5π/6னா என்ன டிகிரி? ஓகே, ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணுமா? இது என்ன டிகிரின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாமா? வாட் இஸ் த டிகிரி? ஸோ டிகிரி எப்படி கண்டுபிடிப்பீங்கடா பசங்களா? இந்த பைக்கு பதிலா 180ன்னு போடு பாருங்க. ஓகேவா? ஸோ விச் இஸ் 150. ஓகேவா? 150 90க்கும் 90க்கும் நடுவில் வருமா? நிச்சயமா வராது. ஓகேவா? நிச்சயமா வராது. வராது அப்படின்னா யூ கான்ட் சால்வ் இட் ஹியர். ஸோ இதனால இங்க சால்வ் பண்ண முடியாது. 90க்கும் சி
அப்போ என்ன பண்ணும் மேம் அப்படின்னா இந்த டினாமினேட்டரை வச்சு இவங்களை டிவைட் பண்ணி பார்க்கணும். டினாமினேட்டரை வச்சு இவங்களை டிவைட் பண்ணும். சரியா? இவங்களை குட்டி ஆங்கிளாக மாற்றணும். ஸோ 5π/6ங்கிறது அதாவது 150யை ஸ்மால் ஆங்கிளுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு பிக் ஆங்கிளை ஸ்மால் ஆங்கிளாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்றுமே இல்லைடா பசங்களா, செக் தி டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்ன இருக்கு? 6ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ 5ஐ 6ஆ வச்சு எழுத முடியுமா? மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 5ஐ டினாமினேட்டர் இருக்கிற நம்பரை வச்சு எழுத முடியுமான்னு பார்க்குறோம். ஓகேவா? 5ஐ ஐ கேன் ரைட் இட் லைக் 6 - 1 எழுதலாம்ல? எஸ் ஆர் நோ? 5ஐ 6 - 1 நம்ம எழுத முடியும். தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5ஐ எப்படி எழுதிக்கிறேன்? 6π - π டிவைடட் பை 6. ஓகேவாடா பசங்களா? ஸோ வாட் இம்ப்ளைஸ்? அப்போ என்ன ஆகும்? தனித்தனி டினாமினேட்டர் எடுங்க. தனித்தனியா டினாமினேட்டர் எடுங்க. 6π/6 minus π/6. So sin inverse of sin of 6 cancel ஆயிடும். π minus π/6. π minus π/6. சரிடா பசங்களா? இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இவன் யாரு? இவன் யாருன்னு நான் சொல்லிட்டா, sin of πனா 180. 180 இது ஒரு ஆங்கிள். 180 minus θ. இது யாருக்கு ஈக்குவல்? sin 180 minus θ யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா sin θக்கு ஈக்குவல். ஓகேவா? யாருக்கு ஈக்குவல் பசங்களா? sin θக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன் மேம்னா ஃபர்ஸ்ட் 180 360 720 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா சைனாவே இருக்கும், காஸ்னா காசாவே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எந்த குவாட்ரண்ட்டை செக் பண்ணும். ஓகேவாடா பசங்களா? இது எத்தனாவது குவாட்ரண்ட் அப்படின்னு செக் பண்ணும். 180 அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆயிரும். 180லேருந்து மைனஸ் θ அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் θவை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குன்னா சைனோட வேல்யூ என்னது? பிளஸ். சைனோட வேல்யூ என்னது? பிளஸ். ஏன்னா ஆல் சைன் டி கப்ஸ். ஸோ இது பிளஸ் அப்படின்னா இது சைன் θ. அப்போ சைன் π - π/6 நீங்க என்னென்ன போட்டுக்கலாம் பசங்களா? ஜஸ்ட் சைன் π/6ன்னு மட்டும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, இப்போ சைனும் கேன்சல் ஆயிரும். π/6 மட்டும் தான் உன்னோட ஆன்சர். ஏன்னா இது மைனஸ் π/2க்கும் π/2க்கும் நடுவில் இருக்கு. ஓகேவாடா பசங்களா? ஸோ வாட் வில் பி யுவர் ஆன்சர்? π/6 தான் நம்மளோட ஆன்சர். Okay. So everyone, like what is happening here ma'am அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 பசங்களா? சரியா? 150ங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆங்கிள். இந்த 150 மைனஸ் 90க்கும் 90க்கும் நடுவில் வராது. ஓகேவா? மைனஸ் 90க்கும் 90க்கும் நடுவில் வராது. ஸோ இந்த 150யை நீங்கள் 90க்குள்ளே கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திங்க் தி பிரைமரி ஆங்கிள். திங்க் தி பிரைமரி ஆங்கிள். யார் இதோட பிரைமரி ஆங்கிள் நான் சொல்கிறேன். ஹூஸ் ஏ பிரைமரி ஆங்கிள் ஆஃப் சைன்? சைனோட பிரைமரி ஆங்கிள் யாரு மேம்னு கேட்டிங்கன்னா இவன் தான். ஓகேவா? π 2π 3π 4π இவங்க தான் உன்னோட பிரைமரி ஆங்கிள். இவங்களை வச்சு 150யை எழுத முடியுமா? செக் பண்ணி பாருங்க. 150யை யூ கேன் ரைட் லைக் திஸ். ரைட்டா பசங்களா? 150 எப்படி எழுதிக்கலாம்? 180 minus 30 எழுதிக்கலாம்ல? 180 minus 13 எழுதிக்கலாம். ஏன் மேம் ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னா இவனோட ஆன்சரும் ஒன்று தான். ஓகே, சைன் ஆஃப் 150யை சைன் ஆஃப் 180 minus 13 எழுதிக்கலாம். யூ கேன் ரைட் லைக் திஸ். ஓகே, ஏன் 180 minus 13 எழுதுறோம் அப்படின்னா யூ கேன் சப்ஸ்டியூட் அண்ட் சி. 180 minus 30யோட ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டா சைன் 30ஆ தான் இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? இது ஒரு ப்ராப்பர்ட்டியா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. ஓகேவா? இது ஒரு ப்ராப்பர்ட்டியா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம். அதாவது 180லேருந்து ஒரு ஆங்கிளை மைனஸ் பண்றோம். 180லேருந்து ஒரு ஆங்கிளை மைனஸ் பண்றோம். அவங்களுக்கு சைன் கண்டுபிடிக்கிறதும் சேம், அதே ஆங்கிளுக்கு சைனை கண்டுபிடிக்கிறதும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இவங்களோட வேல்யூ நான் வந்து a+b² ஃபார்முலால அப்ளை பண்றேன். சரியா? ஸோ சைன் ஆஃப் a - b ஃபார்முலால நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீ அப்ளை பண்ணாத, நான் உனக்கு செக் சொல்கிறேன். ஓகேவா? y it is equal to நான் சொல்கிறேன். ஓகேவா? சொல்லலாம் sin a cos b. ஓகேவா? sin 180
cos 30 minus cos 180 sin 30. சரியா பசங்களா? ஸோ sin 180யோட ஆன்சர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி 0. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். மைனஸ் cos 180யோட ஆன்சர் -1, sin 30யோட ஆன்சர் வந்து sin 30 இப்போதைக்கு வச்சுக்கலாம். மைனஸ் இன்டு மைனஸ் இட் பிகம் பிளஸ் sin 30. கரெக்டா பசங்களா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். sin 180 minus 30நாலும் sin 30நாலும் ஒன்று தான். ரெண்டு பேரும் லிட்ரலி சேம். சரிங்களா? இதை வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, sin தீட்டாவோட வேல்யூ sin தீட்டா, இதுவே sin அந்த தீட்டா அந்த ஆங்கிள் கூட ஜஸ்ட் 180 மைனஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது யாருக்கு ஈக்குவல்னா சேம் sin தீட்டாக்கு ஈக்குவல். இதுவே sin 180 plus தீட்டா, 180 plus தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட். 180 வந்ததுக்கு அப்புறம் தீட்டா வந்திருக்கு, தேர்ட் குவாட்ரண்ட். சி 180 கூட ஒரு ஆட் பண்றோம். அப்ப அது எத்தனாவது குவாட்ரண்ட்ல வருது? தேர்ட் குவாட்ரண்ட்ல வருது. தேர்ட் குவாட்ரண்ட்னா இட் இஸ் மைனஸ் sin தீட்டா. இதுவே sin நெக்ஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ரெண்டு விதமா எழுதலாம். 270 பிளஸ் தீட்டானும் எழுதலாம், ஆர் மைனஸ் தீட்டானும் எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். இவனும் சரி இவனும் சரி, லிட்ரலி சேம். ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கிடையாது. சரிடா பசங்களா? ஸோ வாட் இஸ் இட்? 270 பிளஸ் தீட்டானா இது மைனஸ் காஸ் தீட்டான்னு மாறிடும். இங்க ஆட் நம்பர்ஸ் 90 270 அப்படிலாம் வந்ததுன்னா நம்மளுக்கு சைன் காஸா மாறிடும், காஸ் சைனா மாறிடும். ஸோ அதனால இவங்களை அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயுமே 180ஸே யூஸ் பண்ணுவோம். 180 360 அவங்களேவே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா? யாருக்கு 0 அப்படின்னு மாறுமோ, எந்த இடத்துல 0ன்னு மாறும்? 180க்கு மாறும், 360க்கு மாறும், 460, அதாவது பை, எல்லா பை மல்டிபிள்ஸ் 1 பை 2 பை 3 பை 4 பை, இந்த எல்லா இடத்துலையும் சைன் 0வா மாறும். அந்த இடத்த தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். காட் இட் எவ்ரிவன்? ஸோ அதனால தான் இவங்களை வந்து பை மைனஸ் அப்படின்னு எழுத போகிறோம். பை மைனஸ், அதாவது 180 மைனஸ் அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ 5-ஐ 6 பை மைனஸ் பைன்னு எழுதிக்கிறோம். ஏன்னா 6ம் கேன்சல் ஆச்சுன்னா பை அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு வரும். சரிடா பசங்களா? ஸோ பை மைனஸ் பை பை 6. Got it? So this 180 minus theta. 180 is minus theta na sin theta க்கு equal. So sin cancel ஆகி theta மட்டும் ஆன்சரா வருது. ரைட்டா பசங்களா? எஸ், தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இனிமே ஒரு சம்மரி ஈஸியா போட்டுடலாம். சரியா? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 விஷயம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண லேட் ஆனாலும் இனிமே சீக்கிரமா போயிடலாம். ஓகேவாடா பசங்களா? ஸோ நாளைக்கு 6 to 7 you have 11th live. சரிடா பசங்களா? So not tomorrow, like day after tomorrow you will have. Yes everyone, find the domain of sin inverse of 2 minus 3x square. Domain பசங்களா, இதோட டொமைன் உனக்கு என்ன தெரியும்? sin inverse of x யாருக்கும் நடுவுல இருப்பாங்க. see இங்க sin inverse of பக்கத்துல ஒரு ரியல் நம்பர். அந்த ரியல் நம்பர் யாருக்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். -1க்கும் நடுவுல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா சைனோட ரேஞ்ச் 1 and 1. சரிங்களா? அப்ப இங்க இருக்க நம்பர் யாருக்கும் நடுவுல இருக்கணும்? -1க்கும் நடுவுல இருக்கணும். Now find x. இதுல இருந்து x கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? see x தான் ஃபோக்கஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம். சரிடா பசங்களா? அப்ப இங்க இருக்க 2வை ரெண்டு பக்கமும் சப்ராக்ட் பண்ணிருங்க. அப்போ -1 -2 -3x square 1 -2. ஸோ -3 x square less than or equal to -1. சரிடா பசங்களா? அகைன் இப்போ என்ன பண்ணணும்? அகைன் வாட் யூ வில் டூ இட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் -3ஆல டிவைட் பண்ணுங்க. -3ஆல டிவைட் பண்ண போறீங்க. -3ஆல டிவைட் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவாடா பசங்களா? ஸோ இன்இக்வாலிட்டி வில் சேஞ்ச். சி இங்க இருக்க 2 நார்மலா 2 - 3x is equal to 1. என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்க 2 இந்த சைடு போனா -2 மாறும்ல, அதே மாதிரிதான் இன்இக்வாலிட்டியும். ஸோ இங்க இருக்க 2 போகணும் அப்படின்னா -2 மாறும். சரிடா பசங்களா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்? x² மட்டும் வேணும். அப்போ -3ஆல டிவைட் பண்ணணும். யூ ஷுட் டிவைட் பை -3. -3ஆல டிவைட் பண்ணணும்னா என்ன ஆகும்டா பசங்களா? லைக் நார்மலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். யூ நோ 2 is less than 4. 2 வந்து 4ஓட லெஸ்ஸாக இருக்குது. நீ இப்போ என்ன பண்ணுற? டிவைட் பை -1ன்னு சொல்கிறேன். 2வை -1ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? -2.
4 -1 டிவைட் பண்ணா -4. இவங்க ரெண்டு பேத்துல யாரு கிரேட்டர்? -2 தானே கிரேட்டர். கரெக்டாடா பசங்களா? நார்மலா ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கு. நார்மலா ஒரு இன்இக்வாலிட்டியை நெகட்டிவ் நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா இன்இக்வாலிட்டியோட சைன் சேஞ்ச் ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ நீ -3ஆல டிவைட் பண்றனா இது 1, இது greater than or equal to அப்படின்னு மாறணும். ஸோ திஸ் பிகம் x² greater than or equal to 1/3. everyone yes. ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ரெண்டா பிரிச்சுக்கோ. ஸோ 1/3 x² greater than or equal to 1. ரெண்டா பிரிச்சுக்கிறேன். 1/3 greater than or equal to x² greater than or equal to 1. சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணீங்களா பிளஸ் ஆர் மைனஸ் 1/3. ஓகே. ஸோ வாட் திஸ்? ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கோட பசங்க. 0 less than or equal to x² minus 1/3. x² minus 1. சரியா? ஸோ x plus 1/√3 x minus 1/√3. கரெக்டா? a² minus b² ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a plus b a minus b. What about this case? x plus 1 x minus 1. ஓகேவாடா பசங்களா? ஸோ நீங்கள் இன்இக்வாலிட்டி வச்சு கெஸ் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் தி இன்இக்வாலிட்டி. இந்த ரெண்டு டேர்ம்ஸோட ப்ராடக்ட் எந்த இடத்துல கிரேட்டர் than or equal to 0வா இருக்கும் செக் பண்ணும். ரைட்டா? ஸோ ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க. இவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், இவங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல 0வா இருப்பாங்க? எக்ஸ் வந்து -1/√3 இருந்தாலும் சரி 1/√3 இருந்தாலும் சரி 0வா மாறிடும். கரெக்டா? ஸோ அடுத்தது இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற சைனை போட்டுக்கோ. நார்மலி இந்த சைன் தான் பிளஸ் நெகட்டிவ் பிளஸ். ஓகேவா? இது எப்பயுமே இதே சைன் தான். இது ஒரு வேவி கர்வ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆல்வேஸ் பாசிட்டிவ், இந்த இடத்துல ஆல்வேஸ் நெகட்டிவ், இந்த இடத்துல ஆல்வேஸ் பாசிட்டிவ். சரிடா பசங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் எந்த இடத்துல கிரேட்டர் than or equal to 0 வருது? எந்த இடத்துல கிரேட்டர் than or equal to 0 வருது? இந்த ரேஞ்சில் பிளஸ் தான் கிரேட்டர் than or equal to 0. அப்போ உன்னோட எக்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு கிரேட்டர் than or equal to 0. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் கேஸ், இந்த கேஸ் பார்க்கலாம். -1 1 நம்மளுக்கு தேவை அதே பிளஸ் மைனஸ் பிளஸ் தான் இருக்கும். லெஸ் than or equal to 0. லெஸ் than or equal to 0னா இந்த கேஸ். சரிங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் உனக்கு தெரியணும். இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன் தான் ஆன்சர். ஓகே? ஸோ பெரிய லைன் போட்டுக்கோ. இதெல்லாமே உன்னோட ரஃப் ஒர்க். ஓகே? -1/√3 -1 அதுக்கு முன்னாடி பின்னாடி வரும். நெக்ஸ்ட் 1/√3 1 வரும். -1 -1/√3 1/√3 1. எஸ். ஸோ வாட் ஹேப்பன்ரா பசங்களா? உன்னோட ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னது? இது இங்கிருந்து இப்படி போகிற சொல்யூஷன், இது இங்கிருந்து இப்படி போகிற சொல்யூஷன். சரிண்ணா? செகண்ட் சொல்யூஷன் என்னது? இவங்களுக்கும் நடுவில் உள்ள சொல்யூஷன். கரெக்டா? இவங்க ரெண்டு பேரும் எங்கே கிராஸ் ஆகுறாங்க? இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் ஆகிற இடம் இதுதான். இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல காமனாக இருக்காங்க? இந்த இடங்கள். ஸோ இந்த இடம் தான் உன்னோட ஆன்சர். ஸோ வாட் இஸ் யர் எக்ஸ்? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 to -1/√3 யூனியன் 1/√3 to 1. எல்லாமே ஈக்குவல் டு 0. ஸோ வாட் ஹேப்பன்? ஈக்குவல் டு 0னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போடணும். everyone ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? once more square bracket. yes of course. okay பசங்களா ஒன்றும் இல்லை. சி சைன் இன்வர்ஸ் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோ. சைன் இன்வர்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற பிராக்கெட் -1க்கும் 1க்கும் நடுவில் இருப்பாங்க. அங்கே இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ். யூ காட் இட். அண்ட் இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? அப்போ இங்கே 2 இடைஞ்சலா இருக்கு. ஸோ 2ஆல எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிருங்க. 2ஆல எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா -3 -3x² -1. நெக்ஸ்ட் -3ஆல டிவைட் பண்ணும். -3ஆல டிவைட் பண்ணும் போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும். சரியா? ஸோ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். ரைட்?
இது ரெண்டு விதமா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்ப்ளிட் இட் அண்ட் ரைட் இட். எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இவங்க ஏ ஸ்கொயர், இவங்க பி ஸ்கொயர். சரியா? a plus b, a minus b. ரெண்டு விதமா எழுதிக்கலாமா? சேம் இங்கேயும் அதே மாதிரி a plus b, a minus b. ஓகேவாடா பசங்களா? இவங்க ரெண்டு பேத்துல இருந்து x வேல்யூ என்ன வரும்? ரெண்டு பேத்தையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டு பேத்தையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் பசங்களா? எக்ஸுக்கு -1/√3 கிடைக்கும், எக்ஸுக்கு 1/√3 கிடைக்கும். ரைட்டா? அவன் தான் உன்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். அவங்கள பிளாட் பண்ணிக்கோங்க நம்பர் லைன்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க ஆல்வேஸ் பாசிட்டிவ், எப்பயுமே பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் greater than or equal to 0. greater than 0னா என்ன சைன்? பாசிட்டிவ் சைன். ஸோ எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கும்? ஓகே, யா திருப்பதி. ஸோ ஆக்சுவலி என்ன நான் சொல்லிடுறேன்ப்பா, இது என்ன கான்செப்ட்னா மேம், சி மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள எக்ஸுக்கு யாரெல்லாம் போட்டா இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு நீங்க ஒவ்வொரு நம்பரா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மைனஸ் இன்ஃபினிட்டில ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒவ்வொருத்தரா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் எங்க பாசிட்டிவ்னு கண்டுபிடிக்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த ரெண்டு பேரும் எங்க ஜீரோவா இருக்கும் உனக்கு தெரியும். இந்த ஃபேக்டரும் சரி, இந்த ஃபேக்டரும் சரி, எங்க ஜீரோவா இருக்கும்? இந்த இடத்துல -1/√3ங்கிற இடத்துலயும் 1/√3ங்கிற இடத்துலயும் நம்மளுக்கு ஜீரோவா இருக்கும். கரெக்டாடா பசங்களா? இப்போ வேற லைக் மேம், அப்போ எந்த இடத்துல போகும்போது நம்மளுக்கு இவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட் பாசிட்டிவா இருக்கும்? இவங்க ரெண்டு பேரோட ப்ராடக்ட் பாசிட்டிவா இருக்கணும். சரியா? ஸோ இப்போ நீங்க போட்டு பாருங்க. யாரா பசங்களா? இப்போ எக்ஸுக்கு பதிலா, ஸோ எக்ஸ் 1/√3னா சம் 4, சப்ஸ்டியூட் C4. 4 இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். 4 + 1/√3 இது ஒரு பாசிட்டிவ் நம்பர், 4 - 1/√3 இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் இட் இஸ் பாசிட்டிவ். கரெக்டா? ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ரைட்டாடா பசங்களா? அவ்வளோதான். அதை நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த இன்டர்வல்ஸ்ல இவங்க பாசிட்டிவா இருப்பாங்கன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? சேம் அதே மாதிரி இவங்க எந்த இன்டர்வல்ல பாசிட்டிவா இருப்பாங்கன்றதையும் நெகட்டிவா இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன்னா ரெண்டு பேர்த்துக்குமே காமனா இருக்கிறவங்க தான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு காமனா இருக்கு. ஸோ திருப்புரா, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் லாஸ்ட்ல திருப்பி நான் அந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர் அகைன் இதே மாடல் எக்ஸசைஸ்லயும் இருக்கு, அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிடா பசங்களா? ஓகே. So the first question, actually what is your first question? Y is equal to, yeah, இந்த 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 லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான்டா பசங்களா, பட் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? y is equal to sin x, sin 7x. What is the question டா பசங்களா? ஒன் செக், கொஸ்டின் பாதி டெலீட் ஆயிருக்கு. நவீன் brackets பார்த்தனா equal to 0 வந்தா square brackets, equal to 0 வரலன்னா non square brackets. சரியாப்பா? Yes everyone. So what is the first question அப்படின்னா, sin, find the values of all. ஓகேவா? yeah, find the values of x such that amplitude and period, like no da percent. First sum -10x, -10 pi to x 10 pi க்கு நடுவுல and sin x equal to 0. இதுதான் உங்களோட question. சரிடா பசங்களா? செகண்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, find the values of x -8i x 8 pi and sin x equal to -1. Yes, so we have to solve this. ரைட்டா பசங்களா? எஸ், இதை வந்து நீங்க டயக்ராம் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பசங்களா. ஸோ யூ நோ தி டயக்ராம் ரைட்? ஸோ டயக்ராமை மட்டும் அழகா வரைஞ்சுக்கோங்க. ஓகேவாடா பசங்களா? இதுதான் டயக்ராம், சைனோட டயக்ராம். கரெக்டா?
0 0 pi 2 pi 3 pi 4 pi 5 pi so on. கரெக்டா பசங்களா? இப்போ x யாருக்கும் யாருக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்றாங்க? x மைனஸ் 10 பைக்கும் 10 பைக்கும் நடுவுல இருக்கணும். அதே சேம் டைம் அந்த sin x போடும்போது ஜீரோன்னு வரணும். சரியா? sin எந்த இடத்துலலாம் ஜீரோ பாத்தீங்கன்னா 0 இடத்துல ஜீரோவா இருக்கு, பைங்கிற இடத்துல ஜீரோவா இருக்கு, 2 பைங்கிற இடத்துல ஜீரோ, 3 பைங்கிற இடத்துல ஜீரோ, இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் பைங்கிற இடத்துல ஜீரோவா இருக்கு. கரெக்டா? ஸோ sin x ஈக்குவல் டு ஜீரோனா அந்த எக்ஸுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? n பை, பையோட எல்லா மல்டிபிள்ஸ்லையுமே சைன் ஜீரோவா இருக்கு. ஆனா அதே சேம் டைம் உன்னோட எக்ஸ் என்னவா இருக்கணும்? 10 பைக்கும் 10 பைக்கும் நடுவுல தான் இருக்கணும். அப்போ என்னென்ன பைஸ் வரும்? என்னென்ன பை ஆன்சரா இருக்கும்? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பை, ஜீரோ ஒன்று, சரியா? ஜீரோவும் வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 2 பை வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 3 பை வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 4 பை வரும், அப் டு எது வரைக்கும் பசங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 10 பை. ஸோ ஜென்ரலாக எழுதணும்னா n-க்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்? n வேல்யூஸ். ஸோ n is an integer. n வந்து ஒரு இன்டீஜராகவும் and n lies between minus 10 to 10. அவ்வளோதான். ஸோ n-க்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 போடலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 2 போடலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 3 போடலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 5 போடலாம், பிளஸ் ஆர் மைனஸ் 10 வரைக்கும் போடலாம். சரிடா பசங்களா? ஸோ திஸ் வில் பி யுவர் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதுவே நெக்ஸ்ட் கேஸ் பாருங்களேன். இதுதான் உன்னோட sin x ஓட டயக்ராம். ஆமா ரைட்? இந்த டயக்ராம் நீங்க போடணும்னு அவசியம் இல்லை, இது உனக்கு புரியறதுக்காக நான் போடுறேன். -1 என்ன இடம் பசங்களா? இந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல மட்டும்தான் நம்மளுக்கு சைனோட வேல்யூ -1 இருக்கும். சரியா? இந்த பள்ளத்தாக்குலாம் யாருன்னு பார்த்துடலாமா? ஹூ இஸ் இட்? ஸோ இது வந்து π/2. அப்போ இது என்னது? 3π/2. அப்போ 5π/2 இது 7π/2, 9π/2 இது 11π/2. ஓகேவா? ரிவர்ஸ்ல வாங்க. இது -π/2, இது -3π/2. கரெக்டா? ஸோ நோ, 3π/2 இங்க 5π/2. and what about this? -9π/2. ஓகேவாடா பசங்களா? இதுதான் உன்னோட ரேஞ்ச். சரியா? இதுதான் உன்னோட ரேஞ்ச். இது எத்தனை வரைக்கும் போகணும்? 8π வரைக்கும் போகணும். 8πனா என்னது? yeah, up to 8π we have to do it. So this is pi, this is 2π, this is 3π, this is 4π, 5π, 6π, 8π வரைக்கும் போகணும். சரிங்களா? 7π, நெக்ஸ்ட் 8π, அப்போ 13π/2 வரைக்கும் வரும். ரைட்டா பசங்களா? 13π/2 வரைக்கும் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க கெஸ் பண்ணுங்க. இவங்களை ஜென்ரலா எழுதணும். ஜென்ரலா எப்படி மேம் எழுதுனா? சி இட் வில் ஃபார்ம் அன் ஏபி சீரீஸ். அந்த ஏபி சீரீஸ் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. அதாவது என்னென்ன சீரீஸ் வருது? 3 7 11 13 இப்படி ஒரு சீரீஸ் வருது. ஸோ அது பார்க்க எப்படி இருக்கும்? 3 plus n-1 into 2. So which means 2n plus 3 minus 2. So 2n plus 1. 2n plus 1 π/2. Okay, வாடா பசங்களா? 2n plus 1 π/2ங்கிற இடத்துல இவங்க நம்மளுக்கு -1 இருப்பாங்க. So sin x equal to -1 x ஓட வேல்யூ என்னது? 2n plus 1 π/2 where n belongs to an integer. Okay, வாடா பசங்களா? up to which? up to எது வரைக்கும்? உன்னோட n எது வரைக்கும் இருக்கணும்? your n should be less than or equal to 8. 8 and 8 விட கம்மியா இருக்கும். ஓகேவா? அது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். n-க்கு 8 வரைக்கும் நீங்க போடலாம். n-க்கு actually yeah, of course up to 8 you can substitute it. Okay வாடா பசங்களா? yes, your process is done. புரியலையா? நியூ புக்ல क्वेश्चन மாத்திட்டாங்களா? -3π/2 3π. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். 3πனா ரொம்ப ஈஸிடா பசங்களா.
ஓகேவா? எஸ். கொஸ்டின் புரியாதவங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன். ப்ளீஸ் ஒரே நிமிஷம் கவனி. இதுதான் கிராஃப். கிராஃப்ல என்ன சொல்றாங்க? உன்னோட எக்ஸ் -3πக்கும் 3πக்கும் நடுவில் இருக்கணும். அட் தி சேம் டைம் அந்த எக்ஸுக்கு சைனோட வேல்யூ -1 இருக்கணும். சரியா? ஸோ சைன் எந்த இடத்துலலாம் -1ன்னு உனக்கு காமிச்சிட்டேன். எந்த இடத்துலலாம் -1 வருது இங்க பாருங்க. 3π/2, 7π/2, 11π/2 இவங்க எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு என்னவா இருக்கு? we are getting -1. ஓகேவா? ஸோ 3πனா இதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அப் டு திஸ் இதோட நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஓகேவாடா பசங்களா? ஸோ 3 this is -π and this is -2π and this is -3π. So up to whom you will get the values. அப்ப யார் வரைக்கும் இருக்கும்டா பசங்களா? அப்ப இவங்கள மட்டும் பாருங்க. மத்தத நீங்க பார்க்க தேவையில்ல. up to this you will get this, right? -3π வரைக்கும் தானே. ஸோ -3π இருந்து யாருக்கு மட்டும் தான் வரும்? 3π/2 -π/2 -5π/2. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? -5π/2, -π/2, 3π/2. அவ்வளோதான்டா பசங்களா. எக்ஸுக்கு 3 வேல்யூஸ். ஓகே, டன். ஓகே, ஃபைண்ட் தி ஆம்ப்ளிடியூட் அண்ட் periods of this. ஓகேவா? find the amplitude and period. கரெக்டாடா பசங்களா? what is a period மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, see sin x ஓட period. ஓகேவா? sin x ன்னு மட்டும் இருக்கு அப்படின்னா அவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 2π. ஓகேங்களா? இதுவே சைனுக்கு அந்த எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் மல்டிப்ளைல இருக்கணும். ஏதாவது நம்பர் மல்டிப்ளைல இருக்கு அப்படின்னா அவங்களோட பீரியட் யாருக்கு ஈக்குவல்டா பசங்களா? 2π டிவைடட் பை தட் n. எந்த நம்பரால மல்டிப்ளை இருக்கோ அவங்களால நீங்க டிவைட் பண்ணிடணும். ஓகேவாடா பசங்களா? வாட் அபவுட் ஆம்ப்ளிடியூட் மேம்? ஸோ ஆம்ப்ளிடியூட் என்ன மேம்? ஆம்ப்ளிடியூட் மோஸ்ட்லி 1 தான். ஓகேவா? மோஸ்ட்லி 1. சைனுன்னு ஸ்டார்ட் பண்ணாலே 1 தான். சரிங்களா? சைனுக்கு முன்னாடி யாராவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்கன்னா அவங்கள நீங்க இவங்க கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ செக் அபவுட் திஸ் கேஸ். இந்த பீரியடுக்கு பீரியட்னா என்ன, ஆம்ப்ளிடியூட்னா என்ன? இவங்களோட பீரியட் என்ன பசங்களா? எக்ஸோட மல்டிபிள். ஸோ 2π யார் மல்டிபிள் இருக்கா? 7. இதுதான் அவங்களோட பீரியட். ஓகேவா? வாட் அபவுட் ஆம்ப்ளிடியூட்? சைன்ல தானே ஸ்டார்ட் ஆகுது. சைன்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆம்ப்ளிடியூட் 1 தான். ஓகேவா பசங்களா? இந்த பீரியட்னா என்ன, ஆம்ப்ளிடியூட்னா என்ன மேம் அப்படின்னா, ஒரு sin x கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பீரியட்னா என்னன்னு சொல்றேன். sin x கிராஃப். ஸோ ஒரே கர்வ் திருப்பி 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 வந்திருக்கும். நீ பார்த்தனா சைனை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்றேன்ல, இந்த ஒரு பின் பாயிண்ட், இந்த ஒரு ஹேர்பின் பெண்ட், இந்த ஒரு ஹேர்பின் பெண்ட் தான் திருப்பி 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 வந்திருக்கும். கரெக்டா? ஸோ இந்த ஹேர்பின் பெண்டோட லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0 to 2π. அதுதான் உன்னோட பீரியட். ஓகேவா பசங்களா? ஒரு sin x ஓட பீரியட் 0 to 2π. அதுதான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஆம்ப்ளிடியூட்னா என்ன மேம்னா, இவங்களோட ஹையஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ். ஹையஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்னது? 1. கரெக்டா? அப்போ sin x ஓட ஹையஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் 1. அதுதான் ஆம்ப்ளிடியூட். ஸோ அதனால தான் ஆம்ப்ளிடியூட் 1, பீரியட் 2π. ஸோ 2π/7 இதோட ஆம்ப்ளிடியூட் 1. சரிடா பசங்க, வாட் அபவுட் திஸ் கேஸ்? இவங்களோட கேஸ் என்னது? ஸோ சேம், இவங்களோட பீரியட் என்னவா இருக்கும்? 2π டிவைடட் பை இதோட மல்டிப்ளிகேஷன் 1/3. டிவைட்ல டிவைடா இருக்குன்னா இட் கெட் ரெசிப்ரோக்கல்ட். ஸோ 6π ஆன்சர். சரிடா பசங்களா? வாட் அபவுட் ஆம்ப்ளிடியூட்? இவங்களை நீங்க யார் கூடயும் மல்டிபிள் பண்ணல. ஸோ 1 will be your amplitude. வாட் அபவுட் திஸ் கேஸ்? இதுக்கு ஆம்ப்ளிடியூட் மாறும். பீரியட் என்ன மேம்? பீரியட் பார்த்தீங்கன்னா 2π டிவைடட் பை யாரால மல்டிபிள் பண்ணியிருக்கோம்? 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸை விட்டுருங்க, மைனஸை கணக்கு எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் நம்பரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ 2π/2னா π. இதோட பீரியட் என்னது? π. சரியா? வாட் அபவுட் திஸ் ஆம்ப்ளிடியூட்? இது 4ஆல மல்டிபிள் பண்ணும். முன்னாடி சைன் கிடையாது, 4 into சைன். அப்போ 4 into 1. ஸோ தட் இஸ் 4. இவங்களோட ஆம்ப்ளிடியூட் என்னது? 4. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ கேன் வி சால்வ் திஸ் சம்? அவ்வளோதான். சரிடா பசங்களா? எஸ். வாட் அபவுட் திஸ் சம் மேம்? எஸ். ஸோ நம்ம சொல்லியிருக்கோம்
சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகும். எப்போ மட்டும்தான் கேன்சல் ஆகும்? எஸ் எவ்ரிவன், இந்த கேஸ் எப்போ மட்டும்தான் கேன்சல் ஆகும்ன்றீங்க மேம்? இந்த 2π/3 2π/3னா ஃபர்ஸ்ட் என்ன ஆங்கிள்னு தெரிஞ்சுக்கோ. 2 × 180 divided by 3 that is 120. 120 90க்கும் 90க்கும் நடுவில் இருக்குமா? இல்லை. 90க்கும் 90க்கும் நடுவில் இல்லை. ஸோ அதை நீங்கள் ஸ்மாலஸ்ட் ஆங்கிளாக மாற்றணும். ஸ்மாலஸ்ட் ஆங்கிளாக மாற்றணும்னா என்னது? பை மைனஸ் அப்படின்னு கொண்டு வர ட்ரை பண்ணும். சரிடா பசங்களா? பை மைனஸ்னு கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நியூமரேட்டரை டினாமினேட்டரை வச்சு எழுத போகிறோம். ஸோ 2π எப்படி எழுதலாம்? ஹவு குட் யூ ரைட் இட்? 2π 3 வச்சு எழுதணும். எப்படி எழுத முடியும்? 3π - π எழுதலாம்ல. அவங்கள சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ 3π - π divided by 3. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3π divided by 3 minus π. ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு புரியலையா ராஜா? ஸோ ஆம்ப்ளிடியூடுங்கிறது அந்த கிராஃபோட ஹையஸ்ட் பீக் அட்டைன் பண்ண எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும் அப்படிங்கிறது தான் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா ராஜா? ஸோ see this. இப்போ இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் இதுதான். இருக்கிறதுல இதுதான் sin x ஓட ஹையஸ்ட் பாயிண்ட். இதோட ஹையஸ்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 தான். ஏன்னா இது 1ல ரீச் ஆயிரும். 1ங்கிற இடம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரே ஒரு சென்டிமீட்டர், ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதுதான் ஆம்ப்ளிடியூட். எஸ் எவ்ரிவன். நெக்ஸ்ட் வாட் அபவுட் திஸ் கேஸ்டா பசங்களா? பிளாக் பண்ணிட்டா லைவ் அட்டென்ட் பண்ணலாம். பட் யூ காண்ட். அது ஒவ்வொரு பிளாக்கிங்கை பொறுத்து பசங்களா. சேனல்லேருந்தே பிளாக் பண்ணிட்டாங்கன்னா யூ காண்ட் அட்டென்ட் எனிதிங் லைவ் ஆல்சோ. சரியாடா பசங்களா? எவ்ரிவன் இப்போ என்ன ஆகும்டா பசங்களா? ஸோ ஜஸ்ட் சால்வ் இட். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் வாட் ஹேப்பன்? இவங்க பையா மாறிடுவாங்க. 3 கேன்சல் ஆகி π - π/3. ஓகே, இது பார்க்க எப்படி இருக்கு? 180லேருந்து ஒரு ஆங்கிள், 180லேருந்து ஒரு ஆங்கிள் மைனஸ் ஆகிறக்கும் சைன் ஆஃப் 180லேருந்து ஒரு ஆங்கிள் மைனஸ் ஆனால் அது எக்ஸாக்டா யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? யா பசங்களா? சைன் 180 - θ யாருக்கு ஈக்குவல் நான் சொல்லியிருக்கேன்? சைன் θக்கே ஈக்குவலாக இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? விச் மீன்ஸ் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் அது சைன் π/3 இருப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? சைன் கேன்சல் ஆகி π/3 இஸ் யுவர் ஆன்சர். Yes, I know this is an easy question. மைனஸ் சைன் தீட்டா இல்லை, ப்ளஸ் சைன் தீட்டா தான். ஓகே, ஏன்னா 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட்னா சைன் நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் தான். ஓகேவாடா பசங்களா? இட் இஸ் நாட் நெகட்டிவ், இட் இஸ் பாசிட்டிவ். டன் எவ்ரிவன். ஸோ புரிஞ்சவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விடுங்கடா பசங்களா. எஸ் எவ்ரிவன், டன். சூப்பர். நெக்ஸ்ட் வாட் அபவுட் திஸ் கேஸ்? இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா இவங்க கேன்சல் ஆக மாட்டாங்க மேம். அப்போ இவங்களை குட்டி ஆங்கிளாக மாற்றணும். கரெக்டா? இவங்களை என்ன பண்ணணும்? குட்டி ஆங்கிளாக மாற்றணும். ஆமா ரைட்? ஸோ 5π/4 எப்படி எழுதலாம்? 5π/4 எப்படி எழுதலாம்? How could you write it 5π/4? ஸோ சேம் 4 வச்சு எழுதுங்க. எஸ். ஸோ 5π 4 வச்சு எழுதணும். 5 4 வச்சு எப்படி எழுத முடியும்? 4π + π 5π. ஓகேவாடா பசங்களா? கெமிஸ்ட்ரி கிளாஸ் எப்போவா முகேஷ்? ஐ ரியலி டோன்ட் நோ அபவுட் யுவர் கெமிஸ்ட்ரி கிளாஸ். யா பசங்களா? வை ஏன் மேம்? டேய் 5 வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம் சத்யா? என்ன பண்ணோம்? டினாமினேட்டர் இருக்கிறத வச்சு மாதிரி எழுதணும். கரெக்டா? ஸோ அவங்கள குட்டி நம்பராக மாற்றணும். குட்டி நம்பராக மாற்றணும் அப்படின்னா ஒரு பெரிய ஆங்கிளை குட்டியாக மாற்றணும் அப்படின்னா 180யோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவை. சரியா? 180ங்கிறது யாருன்னா பை. ஓகேவா? 180ங்கிறது யாரு? பை. ஓகேவா? ஒரு நம்பரை பை பிளஸ் ஆர் பை மைனஸ் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? அப்போ 4π/4 வந்தால் மட்டும்தானே பைன்னு எழுத முடியும். 4 கேன்சல் ஆகும். கரெக்டா? டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் சேம் நியூமரேட்டரில் இருந்தால் மட்டும்தான் பைன்னு கிடைக்கும். அதனால தான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரி வச்சு எழுதுறோம். ஓகேவாடா பசங்களா? ஸோ இது பைன்னு மாறணும்னா அது 4π இருந்தால் மட்டும்தான் மாறும். 4 கேன்சல் ஆகும். தட்ஸ் வை. ஓகே. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப்
4 pi divided by 4 plus pi by 4. ஓகேவா பசங்க? sin inverse of sin of pi plus pi by 4. ஓகேவா பசங்க? 180 plus theta sin of 180 plus theta. 180 plus theta னா எத்தனாவது குவாட்ரண்ட் மக்களே? ஏன் பசங்களா? 180 plus theta னா எத்தனாவது குவாட்ரண்ட்ரா பசங்களா? Yes everyone, third quadrant. Yeah, third quadrantல sin ஓட வேல்யூ என்னது? நெகட்டிவா பாசிட்டிவா? third quadrantல sin ஓட வேல்யூ என்னது? Yes. Yeah விக்னேஷ், what do you want? நெகட்டிவ். பர்ஃபெக்ட்டா பசங்களா? ஸோ அதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? ஓகே, இது நெகட்டிவா வரும் கரெக்டா? மைனஸ் sin pi by 4 எழுதிக்கலாமாடா பசங்களா? மைனஸ் pi by 4 எழுதிக்கலாமா? ஆமா, உள்ள தூக்கி மல்டிபிள் பண்ணிக்கலாம். யூ நோ தட் sin is a odd multiple. So minus sin pi by 4 நீங்க எப்படி எழுதிக்கலாம்? sin inverse of sin of minus pi by 4 எழுதிக்கலாம். அந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். சைனும் sin inverse கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் pi by 4 தான் உன்னோட ஆன்சர். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ மைனஸ் pi by 4 is your answer. Got it everyone? ஸோ எந்த இடத்துக்கு மைனஸ் pi by 4 ஆன்சர் வரும்? லிட்டரலி மைனஸ் 5 by 4ங்கிற ஆங்கிளுக்கு நம்மளுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். Got it everyone? Yes. இவ்வளவுதான்டா பசங்களா? ஸோ ஃபோர்த் இஸ் லிட்டரலி ஈஸியான சாப்டர், புரிஞ்சு படிச்சா போதும். சரிங்களா? Yeah, I hope we have to find the domain of this number. Okay va? Find the domain for this. Domain கண்டுபிடிக்கணும். Okay. What do you know about sin inverse domain? சரியா? sin inverse of x அப்படின்னா அவங்களோட டொமைன் என்ன பசங்களா? அதாவது அந்த x ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 1க்கும் 1க்கும் நடுவுல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா பசங்களா? எஸ். ஸோ வாட் யூ வில் டூ இட் அப்படின்னா x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை 2x ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 1க்கும் 1க்கும் நடுவுல. எஸ். ஸோ x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை 2x ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் 1 to 1. எவ்ரிவன்? யா. செகண்ட் குவாட்ரண்ட்லாம் தேவையில்லை, இதுக்கு குவாட்ரண்டே தேவையில்லை. சரிடா பசங்களா? ரேஞ்ச் டொமைன் தானே கண்டுபிடிக்கிறீங்க. டொமைன் கண்டுபிடிக்க நம்மளுக்கு குவாட்ரண்ட் தேவை கிடையாது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் x square plus 1 divided by 2x lies between 1 to minus 1. Vignesh, don't spam it here பசங்களா. Okay, if you don't want, you just leave. You can leave me. ஓகேவா? உங்களுக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளாஸ் விட்டு போகலாம்டா பசங்களா. ஓகேவா? எஸ். அடுத்து என்ன ஆகும் பசங்களா? இந்த 2x கிராஸ் மல்டிபிள் ஆகணும். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, we can split the 2 intervals. 2 இன்டர்வலா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். மைனஸ் 1 to x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை 2x. ஓகேவாடா பசங்களா? இன்னொரு இடத்துல x ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை 2x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ரெண்டு விதமா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க? 2x இந்த சைடு மல்டிபிள் பண்ணலாம். இங்க 2x மல்டிபிள் பண்ணிக்கோங்க. வாட் ஹேப்பன் நவ் பசங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ 2x இந்த சைடு வந்தா பிளஸ் 2x. அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஓகே பசங்களா, வாட் அபவுட் திஸ் கேஸ்? x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. சரியா? இது யாருப்பா? x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. இவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? x பிளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்காங்களா? ஆமா, ரைட் பசங்களா? So x plus 1 the whole square greater than or equal to 0. And அதே மாதிரி இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? x minus 1 the whole square. So x minus 1 the whole square less than or equal to 0. So square term விடுங்க. Square term விட்டா கூட what is like 0 is greater than or equal to x plus 1. x minus 1 is less than or equal to 0.
So 11th standard students tomorrow like we have live 11th க்கு live இருக்கு but 6 to 7 தான் டைமிங். சரிடா பசங்களா? ஓகேவா பசங்களா? So what you will do? அப்ப இங்க இருக்க x இங்க இருக்க 1 இந்த சைடு போயிரும். So x பார்த்தீங்கன்னா -1 விட அதிகமா இருப்பாங்க. at the same time இங்க x minus 1 is less than or equal to 0 which means உங்களோட x பார்த்தீங்கன்னா 1 விட கிரேட்டரா இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க பசங்களா. ஸோ -1 x less than or equal to 1. அப்போ உங்களோட x எப்படி இருக்கும்? -1க்கும் 1க்கும் நடுவுல இருக்கும். யா பசங்களா? ஸோ இதோட டொமைன் என்ன? இந்த 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 டொமைன் வந்து -1 to 1 தான். சேம். இவங்களோட டொமைனும் -1 to 1 தான். காட் இட் பசங்களா? Same cases, nothing more than that. ஓகேவா பசங்களா? how will you calculate this? இவங்களை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சீடா டொமைன் அப்படிங்கிறவங்க யார மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும்னா எக்ஸ் எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுல எக்ஸ் யார் மட்டும் எங்க இருக்காங்க? இவங்க மட்டும் தான் எக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இவங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டொமைன் ஆஃப் அப்போ டொமைன் ஆஃப் sin inverse of 2x minus 1 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள 2ஆல மல்டிபிள் பண்றோம். அதுதான் g of x ஓட டொமைனா இருக்கும். காட் இட் பசங்களா? எஸ். ஸோ இவங்களோட டொமைன் உங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? அவங்களோட டொமைன்றப்போ 2x minus 1ஓட வேல்யூ -1ம் 1க்கும் நடுவுல இருக்கும். ஏன் மேம் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கேக்குறீங்களா? சி நவீன் டொமைன்னா என்னப்பா? எக்ஸோட வேல்யூஸ் கரெக்டா? எக்ஸோட வேல்யூஸ் போட போட g of x மாறும். ஆமா ரைட்? ஸோ அப்போ எக்ஸுக்கு தானே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். டொமைன்ங்கிறது வேற யாரும் கிடையாது. எக்ஸுக்கு நீங்க கொடுக்க போற வேல்யூஸ். சரிங்களா? ஸோ நீங்க எக்ஸுக்கு கொடுக்க போற வேல்யூஸ் யாருக்கு மட்டும் மாறும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்க போகுது. இந்த π/4க்கு மாற போறது கிடையாது. கரெக்டா? π/4க்கு இட் இஸ் லிட்டரலி நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனிதிங். ஸோ அதனால தான்டாப்பா. ஓகே யா. ஸோ 0 to 1. வாட் இஸ் யூர் ஆன்சர் பசங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? தனித்தனியா பிரிச்சுக்கோ. ஸ்பிளிட் இட். ஸோ -1 2x minus ஓகே ஃபர்ஸ்ட் -1 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டியில +1 ஆட் பண்ணிக்கலாம் பசங்களா. -1 +1 2x +1 +1. ஏன்னா இங்க இருக்க -1 போகணும் அப்படின்னா +1ஆல ஆட் பண்ணணும். ஸோ 0 2x 2. இப்போ அகைன் என்ன பண்ணும்? 2ஆல டிவைட் பண்ணும். ஸோ 2ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா should we include that -π/2 + π/2 find the principal value மேம்? எதுக்குடா பசங்களா? எஸ் அஃப்கோர்ஸ் -π/2 π/2ங்கிறது நீங்க இன்க்ளூட் பண்ணும். ஏன்னா அது பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கிற விஷயத்தை நீங்க காட்டுவீங்க. ஸோ அதுக்கு ½ மார்க் கொடுப்பாங்கடா பசங்க. யூ ஆர் ஆஸ்கிங் திஸ் ரைட்? ஒவ்வொரு டொமைன்லயும் நம்ம இந்த வேல்யூஸ் போடுறோம்ல, இதை தானே கேக்குறீங்க? இதை இன்க்ளூட் பண்ணுமான்னு கேக்குறீங்க. ஆமா, இதை நீங்க இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எவ்ரி எக்ஸசைஸ் எந்த எக்ஸசைஸா இருந்தாலும் சரி யூ ஹாவ் டு இன்க்ளூட் இட். டாப் 1ல இருக்கணும். யா ஜனனி யூ ஷுட் ஹேவ் டாப் 1. சரிடா பசங்களா? எஸ். வாட் அபவுட் திஸ் ஆன்சர்? 2ஆல டிவைட் பண்ணிடுவீங்க. அப்போ எக்ஸோட ரேஞ்ச் என்னது? அப்போ எக்ஸோட ரேஞ்ச் 0 to 1. சரியா? எக்ஸோட ரேஞ்ச் அதாவது சைன் இன்வர்ஸோட டொமைன் 0 to 1. அப்போ 2 into அப்போ 2 into டொமைன் ஆஃப் 2 sin inverse of 2x minus 1 என்னவா இருக்கும்டா பசங்களா? சேம் 0 to 2வா இருப்பாங்க. அவங்களோட ஆன்சர் 0ல இருந்து 2க்குள்ள லைவ் ஆவாங்க. சரியா? 0ல இருந்து 2க்குள்ள இருக்கிறவங்கள -π/2ஆல சப்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? சேம் 0 to 2ஆ தான் இருப்பாங்க. டொமைன்னா என்ன மேம்? குட் கொஸ்டின். டொமைன்னா இப்போ உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்படிதானே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்டா பசங்களா? எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் f(x) கரெக்டா? ஸோ இந்த எக்ஸுக்கு இங்க இருக்க வேல்யூஸ் இங்க என்ன வேல்யூஸ் போடுவீங்க? ஸோ இவங்களோட ஓவரால் ஜென்ரல் ஃபார்முலா
இவங்களோட ஓவரால் ஜென்ரல். இப்ப இந்த எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் போட்டா இங்க இதுக்கான மேப்பிங் இருக்கும், அவங்களுக்கு மேப்பிங் இருக்கப்படும் அப்படின்றத நீங்க செக் பண்ணும். ஓகேவா? எக்ஸுக்கு யாரெல்லாம் போட்டா மேப்பிங் நடக்கும் அப்படின்றத நீ கெஸ் பண்ணணும். ஸோ ஹவ் வில் யூ டூ இட்? இட் 0 to 1 தான்டா பசங்களா. இப்போ நீ இந்த கொஸ்டினை பார்த்தனா 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? கேன் யூ see this? g of xங்கிறது ஃபர்ஸ்ட் sin இன்வர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 2 into sin இன்வர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? மைனஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டால நம்மளுக்கு வந்துட்டு இது மாறாது. சரிடா பசங்களா? இட் இஸ் சைன் ஸ்ட்ரீம். ஜனனி இட்ஸ் ஒன்லி ஃபார் சைன் ஸ்ட்ரீம். ஓகேவாடா பசங்களா? ஸோ அப்போ இது -1 to 1. சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம் 0 to 1. சைன் இன்வர்ஸுக்கு 0 to 1. அப்போ 2 into sin inverse. 2 into sin inverseனா அவங்களோட ரேஞ்ச் டபுள் மடங்கு ஆகும். கரெக்டா? அப்போ அவங்களோட டொமைன் என்னடா பசங்களா? 0 to 2. அவங்களோட டொமைன் என்னவா இருக்கும்? 0 to 2வா இருப்பாங்க. ஸோ ஃபைனலி g of x ஓட டொமைன் என்ன பசங்களா? 0 to 2. அவ்வளவுதான். ஓகே. So what is the exercise 7th question? Find the value of sine inverse of sine. அது ஷோ பண்ண மாட்டாங்க ரிஹானா. ஸோ இட் இஸ் ஒன்லி நீங்க அந்த ஆன்சரை மட்டும் எழுதுனா மார்க் போட்டுருவாங்க. அது பிரின்சிபல் வேல்யூக்குள்ள தான் இருக்குன்ற லைனை நீங்க ஸ்டெப் தட் இஸ் நாட் தி ஃபைனல் ஆன்சர். புக் பேக்ல ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் கொடுப்பாங்க. -π/2 to π/2ங்கிறது ஸ்டெப் மார்க். இட் இஸ் நாட் தி ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? எஸ், பர்ஃபெக்ட். இது வந்து பார்க்க எப்படி இருக்கு? நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. இங்க இருக்க ஆங்கிளும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்படியே அப்போ எப்படி இருக்காங்க பார்க்க? sin A cos B பிளஸ் cos A sin B. இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்காடா பசங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? sin A cos B plus cos A sin B. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா sin of A plus B ஃபார்முலா. சரியா? ஸோ அது sin inverse of sin of A plus B க்கு ஈக்குவல். ஸோ which is equal to sin inverse of sin of ஏங்கிறது யாரு? 5π/9 plus Bங்கிறது யாரு? π/9. ஓகேவாடா பசங்களா? ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்க. டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6π/9. ஸோ 3 டேபிள கேன்சல் பண்ணுங்க. 3 டேபிள கேன்சல் பண்ணா this is 2 time and this is 3 time. Yeah, Divya, what is your question? BSc Computer Science படிக்கணும்னா which mark is more important in college, ma'am? BSc பிஎஸ்சி அப்படின்னாலே எய்டட் அப்படின்னாலே உன்னோட மொத்த மேஜர் மார்க்கே கம்பேர் பண்ணுவாங்க பசங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இஃப் யூ டேக்கிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா மார்க்கையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 4 மார்க்கையுமே கன்சிடர் பண்ணுவாங்க உங்களோட எய்டட் கவுன்சிலிங்க்கு. ஓகே. ஸோ இட் இஸ் 2π/3. எவ்ரிவன், திஸ் இஸ் 2π/3. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3. ஓகேவாடா பசங்களா? வாட் இஸ் 2π/3? 2π/3னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் 120. ஓகேவாடா பசங்களா? 120. 120 எப்படி எழுதிக்கலாம்? 180 - 60 உனக்கே தெரியும். கரெக்டா? யூ கேன் ரைட் பை யோர் ஓன். சரியா? இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இவங்கள π-π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். 180 - 60 எழுதலாம். ஸோ π - π/3. ஓகே. π - π/3னா என்னடா பசங்களா? sin π/3 தான் ஆன்சர். 180 - θ ஆனாலும் sin θனாலும் ஒண்ணுதான். நோ டிஃபரெண்ட். ஓகேவா பசங்களா? ஸோ இப்போ சைனும் கேன்சல் ஆகி π/3 இஸ் யுவர் ஆன்சர். நான் காட்டுறேன். π/3 தான் உன்னோட பிரின்சிபல் வேல்யூ அப்படிங்கறத காட்டுறதுக்காக நான் அதை மென்ஷன் பண்றேன். பட் இட் இஸ் நோ நீட். இஃப் யூ வாண்ட் ஸ்டெப் மார்க், ஒரு மார்க் கூட நீங்க கட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. யா பசங்களா? ஸோ π/3 belongs to -π/2 to π/2. ஓகே எவ்ரிவன். ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான். 4.1 இவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் மீ பசங்களா, ஆர் அதர்வைஸ் வி கேன் லீவ் தி செக்ஷன்ஸ்.
டொமைன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சைன் இன்வெர்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு யூ கேன் ஆஸ்க் மீ. யா. ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா? இவ்வளோதான் சைன் இன்வெர்ஸ். சைன் இன்வெர்ஸ்ங்கிறது ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் தான். மோஸ்ட்லி நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, 180 மைனஸ் தீட்டாவ அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. ஹவ் இட் கம்ஸ் டொமைன். கொஸ்டின் குடுத்துருப்பாங்க. கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி டொமைன் அப்படின்னு தான். சரிடா பசங்களா? ஸோ டொமைன்ற பட்சத்துல, இவங்கள ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். இவனோட டொமைன் கண்டுபிடிக்கணும். சைன் இன்வெர்ஸோட டொமைன் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, சைன் இன்வெர்ஸுக்கு பக்கத்துல எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் சரி, அந்த நம்பர் -1க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கும். அந்த ஒரு லாஜிக் வச்சு எக்ஸ நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. சரிடா பசங்களா? ஸோ எக்ஸ் வில் பி 0 to 1. சைன் இன்வெர்ஸ் வந்து 0 to 1. 2 இன்டு சைன் இன்வெர்ஸ்னா, அப்ப 2 இன்டு 0வா இருப்பாங்க. 2 இன்டு 0 to 2வா இருப்பாங்க. Okay, so that will be your last domain. Five marks கேட்கணும்னா what exercise has high weightage na 4.5 for this chapter 4.5. Yes, Dashni. Yeah, Dharani. Naveen, tomorrow we have class na. You can ask me in the last section. Last வரைக்கும் இன்னொரு கேட்டு போலாம்ல. You can ask me in after 9 tomorrow. Okay? Okay டா பசங்களா. ஸோ சாப்டர் 3 3.5 அதில் எல்லா எக்ஸசைஸும் இருக்குது. 3.1 3.5 3.4 3.3 இவங்க எல்லாத்துலேயுமே 5 மார்க்ஸ் இருக்குடா பசங்களா. ஓகே எவ்ரிவன். ஸோ ஐ ஹோப் வி ஹேவ் ஃபினிஷ்ட் திஸ் சாப்டர்ஸ். ஓகேவாடா பசங்களா. 4.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஐ கேன் ரிப்ளை யூ. உனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் அதே மாதிரி லைக் பட்டனை ஸ்மாஷும் பண்ணுங்க. Yes. Okay, Pasangla. So bye bye everyone. Have a good night.